நம்முடைய முதல் படை வீட்டுடைய நாயகன் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த மனுதாரர் என்கின்ற அடிப்படையில் ஒரு 100 ஆண்டு கழித்து ஒரு வரலாறு திரும்புகிறதுங்கிற ஒரு பெருமித உணர்வோடு கொஞ்சமாவது கெட்டும் புத்தி வல்ல கேடு கட்டும் மதிவல்லன்னு எங்க ஊர்ல பழமொழி உண்டு. ஒரு வழிபாட்டு தலம் தீர்ப்பு கொடுக்குது, அந்த தீர்ப்பை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சூப்பர் முஸ்லிம் அரசாங்கமா திமுக அரசு செயல்பட்டுச்சு, அதே போலதான் அவங்க செயல்பட முயற்சிக்கிறாங்க. ஏன்னா கூட்டணியில அந்த போலி ஆதரவு கால்களா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கோவிச்சுக்கிறோம், விடுதலை சிறுத்தை கோவிச்சுக்கிறோம், சிறுபான்மை மக்கள் கோவிச்சுப்பாங்க. அப்ப இந்துக்கள் பெரும்பான்மையான உங்களுடைய உணர்வுகள் மதிக்க கூடாதா? இங்க மட்டும் இல்லைங்க, நீ அடுத்தடுத்த வாரங்கள்ல பழனி ஃபார்முலா எப்படி திருமங்கலத்துல காசு கொடுத்து ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரு திருமங்கலம் ஃபார்முலான்னு சொன்னமோ, அது மாதிரி ஆவணங்களை போலியா பயன்படுத்தி பத்திர பதியக்கூடிய மாடலுக்கு பேரு நான் பழனி மாடல் பத்திரம்னு வச்சிருக்கேன். என்ன மாடலுங்க? பழனி மாடல் பத்திரம். ஏன்னா திருட்டுத்தனமா போடலாம். கோவிலுக்கு இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக கொடுத்த அந்த நிபந்த நிலங்கள், ஒன்னொன்னு மானிய நிலங்கள், அதையெல்லாம் நீங்க விட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள்ங்கிற பெயர்ல லேண்ட் மாஃபியா அராஜகம் பண்ணிட்டு அரசாங்கத்தை எதிர்த்து பார்க்கணும், அறநிலையத்துறை மிரட்டி பார்க்கணுங்கிற சூழல்ல அவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் பேசுவது சரியா? இது ஒவ்வொரு மந்திரியும் ஒரு தினுசா இருக்காங்கம்மா. நான் பாக்குறேன் ஒரு மந்திரிட்ட கேட்டா, அதாவதுங்க இப்படிங்க எல்லாமே விஜய் நினைச்சுக்கிறாங்க. உங்கள் விஜய் என்ன விஜய் நீங்க, என்ன விஜய் நீங்க? இந்த தண்ணித்தர மந்திரி இருக்காரு பாருங்க, வாட்டர் போர்டு, அதுக்கெல்லாம் மந்திரி யாரு? எங்க ஐயா புஷி ஆனந்த் ஐயா. என்னங்க காவேரி அந்த ஊர் மந்திரி இப்படி பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு எதுவும் பேசாது. எதுக்கு மந்திரி பாத்தீங்க? இதுக்கு இந்த உதயநிதி போய் இன்னைக்குதான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார், ரொம்ப ஆபாசமா பேசுறாரு இந்த விஜய். அது ரொம்ப அல்ப புத்தி. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, அந்த மனிதனோட கேவலமா பேசுறாப்புல இந்த உதயநிதி. வெட்ட அர்த்தப்படியான பேச்சு. இவங்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே ஆராய்ச்சி எல்லாருமே அப்படிதான். அதாவது தலைக்கு மேல இவங்களுக்கு வேலை செய்யாது, இடுப்பு கீழே தான் இவங்களுக்கு சிந்தனையே இருக்கும். அவ்வளவு மட்ட போயிடுவோம், கேவலமான போயிடுவோம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் ராம ரவிக்குமார் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சரி, இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னாவே எப்படா கார்த்திகை நாள் வரும், தீபம் ஏற்றலாம் அப்படின்னு இந்துக்கள் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமாக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இதுல நீங்க தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கார்த்திகை தீபம் எப்படி இருக்கும்? நம்முடைய முதல் படை வீட்டுடைய நாயகன் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த மனுதாரர் என்கின்ற அடிப்படையில் ஒரு 100 ஆண்டு கழித்து ஒரு வரலாறு திரும்புகிறதுங்கிற ஒரு பெருமித உணர்வோடு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் மாண்பமை நீதிமன்றம், நம்முடைய மதுரை நீதிமன்றம், தனி நீதியரசர் கொடுத்த உத்தரவு, இருநபர் கொடுத்த உத்தரவு, அதை கிட்டத்தட்ட மேல்முறையீட்டுக்கு தமிழ்நாடு அரசு போச்சு. ஆட்சி மாறியும் காட்சி மாறலைங்கிற மாதிரி திமுக அரசு அந்த உத்தரவை மதிக்கலை. நாங்கள் அப்பீல் மேலே போவோம்னு சொன்னாங்க. தீபத்துக்கு எதிராக இருந்தவர்கள் இந்த வீட்டில் உட்காந்துட்டு தினமலர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆட்சி இழந்து. புதுசாக பதவிக்கு வந்த இந்த தாவேக அரசு சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நிர்மல்குமார்ங்கிறவர் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய 10 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறையை திருப்பரங்குன்றத்தில் தொடரும் சொல்லி சட்டத்தின் விதியை மீறி ஒரு சட்ட அமைச்சர் பேசினார். ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அவர் பேசக்கூடாதவர். நிச்சயமா. அப்ப நீதிமன்ற பிரமாணமெல்லாம் அவர் கோர்ட்ல போட முடியாது. அப்ப நாங்க ஏற்கனவே தீபம் வழக்கு வந்த தீர்ப்பு பெற்ற உடனேயே நடந்த விவரங்கள் நாடு அறியும். நான் உச்ச நீதிமன்ற கேவியட் போட்டு 2 நீதியரசர்கள் கொடுத்த உத்தரவுல அவங்க விசாரிச்சு மட்டும் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மாறுதலுக்கு உட்படுத்தணும். பர்டிகுலர் பிளேஸ் தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடத்துல அறநிலைத்துறை ஏற்றலாம், ஆனால் மலையில் பக்தர்களை நீங்கள் கொஞ்சம் பேர் அலோவ் பண்ணணும்னு நம்ம கேட்டோம். ஏன்னா நம்ம சிக்கந்தர் தர்காவுக்கு எவ்வளோ பேர் அனுமதிச்சாங்க, நம்ம அது போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் அறநிலையத்துறை மட்டுமே அப்படின்னு சொன்னால் இதே போல இருக்கக்கூடிய மற்ற மலைகளில் தீபம் ஏற்றக்கூடிய இடங்கள் எல்லாம்
மக்களை அனுமதிக்க மறுத்துருவாங்க எதிர்காலத்துல. ஸோ அந்த சிந்தனை அடிப்படையில் தான் நாங்க ஒரு மாடிஃபை பண்ணணும். அந்த தீர்ப்புல ஒரு பாராவை மட்டும் நாங்க அப்பீல் போயிருக்கிறோம். இன்னைக்கு அந்த வழக்கு இந்துக்கள் புனிதமாக கொண்டாடக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்கில் அப்படி ஒரு நல்ல உத்தரவு என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு கொடுத்ததை ஸ்டே கட்டாங்க. ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது, இடைக்கால தடை கொடுக்க முடியாது. ஏன்னா இதுவே நீங்க காலதாமதமா வந்திருக்கிறீங்க, 6 மாசமா என்ன பண்ணீங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசுக்கு விஜய் பாணியில சொல்லணும்னு சொன்னா நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டிருக்கு. இப்ப இது இந்த கொட்டு யாருக்குன்னு நீங்க அரசுக்கு தான். என்ன ஏற்கனவே எந்த அரசுனா இங்க இருக்கக்கூடிய டிவிக்கு அரசுக்கு தான் இந்த கொட்டு. அவர் தானே சொன்னாரு, ஒரு பொறுப்புமிக்க முதலமைச்சர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இது 2வது கொட்டு. ஏன்னா ஏற்கனவே கரூர்ல அந்த விதியை மீறி எவ்வளவோ படித்தவர்கள் பட்டதாரிகள் வேலைக்கு காத்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த இறந்து போன சம்பவத்தின் காரணமா வச்சு நீங்க வேலை கொடுத்தீங்க. அதே மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, உங்களுக்கு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொடுத்தது தப்புடான்னு சொல்லிச்சு. இப்ப அதேதான் மீண்டும் மீண்டும் கொட்டு, டெல்லி கொட்டு அவருக்கு விழுந்திருக்கு. கொஞ்சமாவது கெட்டும் புத்தி வல்ல கேடு கட்டு மதிவல்லன்னு எங்க ஊர்ல பழமொழி உண்டு. ஒரு வழிபாட்டு தளம் தீர்ப்பு கொடுக்குது, அந்த தீர்ப்பை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சூப்பர் முஸ்லிம் அரசாங்கமா திமுக அரசு செயல்பட்டுச்சு, அதே போலதான் அவங்களும் செயல்பட முயற்சிக்கிறாங்க. ஏன்னா கூட்டணியில அந்த போலி ஆதரவு கால்களா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கோவிச்சுக்கிறோம், விடுதலை சிறுத்தை கோவிச்சுக்கிறோம், சிறுபான்மை மக்கள் கோவிச்சுப்பாங்க. அப்ப இந்துக்கள் பெரும்பான்மையான உங்களுடைய உணர்வுகள் மதிக்க கூடாதா? ஏன் கோயில்ல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி கோவில் நிர்வாகம் போகலாமா? இதை விட கேவலம் உண்டா? கண்டிப்பா. கோவில் பணத்தை எடுத்து வழக்குக்கு செலவழிச்சு முருகப்பெருமானுக்கு எதிராக ஒரு அறநிலையத்துறை இருக்கும், அது வெக்கமா இல்ல? ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். தீபம் ஏற்றுவதற்கு திருக்கோயில் நிர்வாகம் தடை கேட்டு போகுதுன்னா இதை விட அநியாயம் உண்டா, அக்கிரமம் உண்டா? இது அராஜகத்தின் உச்சம் இல்லையா? நீதிமன்றம் சட்டத்தின்படி தடை விதிக்க மறுத்திருக்கு. ரொம்ப நான் மகிழ்ச்சியா அதை நான் வரவேற்கிறேன், ஏத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு சட்ட போராட்டம், ரோட்ல இறங்கி சண்டை கண்ட போறதில்லை, இது சட்டத்தின் அடிப்படையிலான போராட்டம். அதனால இந்த வழக்கு வெற்றி பெறும். அனைவருக்கும் நோட்டீஸ் போட சொல்லிருக்கிறாங்க. 8 வாரங்கள் வழக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்ப ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 4 மாசம் இருக்கு. நிச்சயமா இந்த ஆண்டு மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் ஏற்றப்படும் ஏற்றப்படும். ஆனா திமுக கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரியார் கொள்கையை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. ஆனா டிவிகே அப்படிங்கும் பொழுது இவங்க எல்லா மதமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர், ஒரு பிராமணரா இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களே தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு இந்த அரசு மேல ஒரு அதிருப்தி ஏற்படாதா சார்? அதாவது திமுக ஈரோட்டு கிழவனுடைய தடியை பிடிச்சிட்டு நடக்கிற பேரை இவர் தடியை மட்டும் விட்டுட்டாரு. ஏன்னா கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி டிவிக்கே சொல்லுச்சு. யாரு? விஜய் சொல்லிட்டாரு. ஆனா எங்களுக்கு கொள்கை வழிகாட்டி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் ஈரோட்டு கிழவன் தடி பிடிச்சு நடந்தவன், அவன் தடியை விட்டுட்டு நடக்கிற ஆளு இவங்க. இப்போ அறநிலையத்துறை மந்திரி நீங்க ஆரம்பிச்சீங்க. அறநிலையத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? பதவிக்கு வந்திருக்கிறாரு. அவர் எங்க போறாரு, முறுக்கு சீடை லட்டு எல்லாம் ஆய்வு பண்றாரு. திடீர்னு வீராவேசமா பேசுறாரு. உங்க தகவலுக்காக சொல்றேன், நான் பழனி திருக்கோயில்ல ஒரு 110 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சந்தை மதிப்பில் சொல்றேன், அந்த ஒரு பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்தினுடைய சொத்தை சட்டவிரோதமாக அறநிலைத்துறை தக்கார் பொறுப்பில் இருக்கக்கூடிய இடத்துல விதி மீறி போலி ஆவணங்களை கொண்டு அதை பத்திரம் போட்டாங்க. அதை வெளிப்படுத்தினது நான். அதுக்காக என்னுடைய பள்ளி ஆண்டவனுக்கு மொட்டை போட்டேன்னு சொல்லி தான் என்னுடைய முடிகாணிக்கை செலுத்தி இந்த விஷயத்தை அம்பலப்படுத்தணும். அது ஒரு பெரிய தொடர் சங்கிலி மாதிரி அதுல குற்றவாளிகள் வர்றான். அறநிலையத்துறையிலையும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, பத்திரப்பதிவு துறையிலையும் இருக்கிறாங்க. ஆச்சுங்களா? இதுக்கெல்லாம் தொடர்பு சங்கிலி மேல வரைக்கும் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த அறநிலையத்துறை, பத்திரப்பதிவு, வணிக வரி, இந்த 3 துறைகளுக்குமான செயலராக திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் இருக்கிறார். அவர் ஏற்கனவே HRC கமிஷனராக இருந்த மனிதர். அது மட்டுமல்லாது அந்த பத்திரப்பதிவுக்கும் அவர் பொறுப்புல இருந்த மனிதர். அதனால விசாரணை வளைய மேல வரைக்கும் போகணும். இன்னைக்கு கூட மந்திரி ரமேஷ் பழனிக்கு போயிருக்குதா சொல்றாங்க. அவரு அங்கிருந்த இணை ஆணையர் ஒருத்தர் மாரிமுத்துன்னு இருந்தார். அவர் இப்ப கூடுதல் ஆணையரா பதவி உயர்வாயிருக்கு. 3/7 பத்திரம் ஆயிடுச்சு. 3/7 அவருக்கு பதவி உயர்வு முதல் தொடக்கம். 9ஆம் தேதி அவருக்கு பதவி உறுதியாகுது.
இங்க 6/7/2026 பத்திரம் போட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்குதான் அமைச்சர் பதில் சொல்லி இதெல்லாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஆடி முடிஞ்ச 5ஆம் நாள் கோழி அடிச்சு கும்பிட்டானான்னு சொல்லி. எல்லாம் முடிஞ்ச பிறகு பதவி உயர்வுலாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு 10ஆம் தேதி ஜேசி மாரிமுத்து கடிதம் எழுதுறாரா பத்திரப்பதிவுத்துறைக்கு. நான் கடந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், அது யார் அக்யூஸ்டு, இந்த விசாரணை எங்க வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு இடையில என்னன்னா பத்திரப்பதிவுத்துறையில ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. ஜஸ்டின் மணிகண்டன்கிற ஒரு மனிதர் பதிஞ்சாரு. 2024 இருந்து பதிஞ்ச பத்திரத்தெல்லாம் ஆய்வு பண்ணணுங்கிறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறை பத்திரப்பதிவுத்துறையில ஆடிட்டிங்னு ஒண்ணு நடக்கும், தணிக்கையும் நடக்கும். அப்ப அந்த தணிக்கை நடந்தது மெய்யா பொய்யா? நிச்சயமா. இப்ப 24 இருந்து நீங்க சொல்றீங்களே, ஒரு மணிகண்டன் தானே உங்களுக்கு மாட்டிருக்கு. இப்ப தமிழ்நாடு முழுக்க பத்திர ஆபீஸ்ல எவ்வளவு கொடுமை நடந்தது உங்களுக்கு தெரியும். ஊரு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. புரிதுங்களாமா? இதுக்கு முந்தைய அரசுல அப்படி நடந்தது. ஆனா யோகியர் மாதிரி அந்த மந்திரி பேசினாரு. நான் ஒரு அதிகாரிட்ட நான் பேசிருப்பேன், பழைய மந்திரி, பத்திரப்பதிவு மந்திரி. இப்ப இருக்கிற மந்திரி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நான் அதை பத்தி ஒரே ஒரு நாள் இன்டர்வியூல பேசினாங்க. நாங்க தவறு நடந்திருக்கு ஒத்துக்கிறோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. பாவம் அவர் கயிறு இழுத்தாரு, கயிறு அறுந்து போய் கீழே விழுந்துட்டாரு. யாரு மந்திரி, நீங்க நேற்று பார்த்தோம். அதனால இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன செய்ய நினைக்கிறாருன்னு சொன்னா, அதிகாரிகள் சொல்வதை கேட்டு அவர் முழுமையா பேசுவதை தவிர்க்கணும் நான் வேண்டுகோள் வச்சிருக்கேன் அவருக்கு. நீங்க சீராய்வு செஞ்சு பாருங்க. ஏன்னா எப்பொழுதுமே திரு குமரகுருபருடைய கைடன்ஸ்ல அவர் பேசினாருன்னு சொன்னா, சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு சேராது மாதிரி அமைச்சர் ரமேஷை மாட்டி விட இந்த அதிகாரிகளே முயற்சிப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா எல்லாமே இந்த முடத்தங்குன்னு எங்க அண்ணன் ராசா சொன்னாரு, நீங்க வீட்டுல தென்னை மரம் வைப்பீங்கம்மா, வளைஞ்சு போய் 4வது வீட்டுல போய் காய் பறிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்சி மாறிடுச்சு, அதிகாரிகள் அதே ஆள் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் விசுவாசம் வேற எங்கே இருக்கு? சோறு இங்க கூறு அங்கன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அது மாதிரி இந்த அரசுல பணிபுரிந்தாலும் கூட பழைய ஆட்களுக்கு விசுவாசம், ராஜ விசுவாசம் இருக்கும். அதனால குமரகுருபரன் IAS என்னைக்கு இந்த துறையிலிருந்து செயலராக மாற்றுகிறார்களோ அன்றுதான் இந்த துறை விளங்கும். இப்ப இந்த தண்டாயுதபாணி கோவில்ல 84 பேர் அதுல வெறும் 2 பேர் தான், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் அப்படின்னு 4 பேர் எடுத்தாங்க. ஆனா சாட்சியங்களை மட்டும் 84 பேர் CBCID சேர்த்திருக்கிறாங்க. இப்ப இதுல எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவதூறு பரப்பினவங்க மேலேயே நான் நடவடிக்கை எடுப்பேன்னு ரமேஷ் அவர்கள் பேசினாரு. ஆனா நீங்க அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபரும் இதுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல யார் அந்த நபரும் தெரியல, யார் அந்த சாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சார் அந்த துறையினுடைய செக்ரட்டரியை விசாரிக்கணும்னு சொல்றேன். பத்திரப்பதிவு துறையினுடைய தலைவரா இருக்கக்கூடிய அந்த மனிதரை விசாரிக்கணும்னு நான் சொல்றேன். DIG ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கார், அவர் விசாரிக்கணும். ஆரோக்கிய சாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை விசாரிக்கணும். PA ஜெனரல் அவரை விசாரிக்கணும். பதிவுத்துறையில நீங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் பதிய முடியாது. மேல இருந்து ஒரு அழுத்தம் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. அதனால CBI விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கு போகணும்னு நாங்க சொன்னோம். அதுல திமுகவை சார்ந்தவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, அதிமுகவை சார்ந்த முன்னாள் MLA ஐயா வேணுகோபால் போயிருக்கிறாங்க. அதனால நோக்கம் யாரு போனாலும் CBI வழக்குக்கு வரணும். உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அதை கைது செய்யப்படணுங்கிறதா என்னுடைய நிலை. இங்கே மட்டும் இல்லைங்க, இனி அடுத்தடுத்த வாரங்களில் பழனி ஃபார்முலா எப்படி திருமங்கலத்தில் காசு கொடுத்து ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரு திருமங்கலம் ஃபார்முலான்னு சொன்னமோ, அது மாதிரி ஆவணங்களை போலியா பயன்படுத்தி பத்திரப்பதியக்கூடிய மாடலுக்கு பேர் நான் பழனி மாடல் பத்திரம்னு வச்சிருக்கேன். என்ன மாடலுங்க? பழனி மாடல் பத்திரம். ஏன்னா திருட்டு தனமா போடலாம். அதிகமா முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய நிலங்கள் தான் அபகரிப்பு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நான் அடுத்த வாரம் உங்களுக்கு தமிழ்நாடுக்கு செய்தி சொல்லுவேன், ஒரு முக்கியமான செய்தி சொல்லுவேன். அப்ப நீங்க இதே நேர்காணல் நடத்துவீங்க. அதுவும் பத்திரப்பதிவு துறையும் அறநிலையத்துறை சம்பந்தப்பட்டதான் விஷயம். புரியுதுங்களா? இந்த பழனி மாடல் பத்திரங்கள் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடத்துல பண்ணிருக்கிறாங்க. இதை நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அதிகாரியே பண்றாங்கம்மா. வருத்தம் அதுதான். பண்ணிட்டு சட்டத்துல சொல்லிருக்கு, கோர்ட்ல சொல்லிருக்கு அப்படின்னு தப்பிக்கிறாங்க. இங்க கடுமையான அந்த தண்டனைகள் இல்லாத பொழுது குற்றங்கள் குறையாது. அதனால இவங்க அக்யூஸ்ட் யாரா இருந்தாலும் அவன் அக்யூஸ்ட் தான். இந்த வழக்குல இந்த மனு கொடுத்தது, அந்த பத்திரம் போட்டது, விசாரிக்கிறது எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே முருகன் சார்ந்த பெயர்களே அதிகமா இருக்கும். ஆமா, நான் அப்புறம் ஒரு விஷயத்துல நான் வெளிப்படுத்துறேன். நிச்சயமா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் இதே மாதிரி தான் ஒரு நில அபகரிப்பு. அதில் 33,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்து நிலங்கள் அபகரிப்புல இந்த அரசு கண்டு கொள்ளாமே இருக்கு. இதுல சேகர் பாபுனுடைய பேச்சு காணவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு இடம். அவரு காணாமல் போன ஒரு பட்டியல் இருக்கிறார் சேகர் பாபு. பாவம் திருச்செந்தூர் கோயில போய் சாமி விட்டு வந்திருக்காரு வீட்டுக்கார அம்மாவோடு. அமைச்சர் ரமேஷுக்கேமா எப்படி நிர்மல்குமார் இந்த சட்டத்துறை மந்திரியா இருந்துட்டு சட்டத்துக்கு விரோதமா நீதிமன்றத்தை அவமதிக்கிற நோக்கத்தில் பேசினாரோ, அதே போல இவர் ஒரு வழக்கு கரூர் இடங்கள் இனாம் குறித்தான வழக்கு நடக்குது.
இவர் வந்து 60 நாளா 70 80 நாளா ஆக போகுது இப்ப இந்த அரசாங்கம் வந்து. ஆமா. வந்த 2வது நாள்ல இருந்து என்ன வந்து கரூர் நிலம் சம்பந்தமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, கோர்ட்ல வழக்கு விசாரணை வர்றதுக்கு முன்னாடி இனாம் நிலங்கள் என்பது வேறு, கோயில் நிலங்கள் என்பது வேறு, கோயில்ல எந்த ஆவணமும் இல்ல, இவரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு போத கண்ணாடி வச்சுட்டு. அப்ப ஒரு ஜுடிஷியல்ல நீங்க மறைமுகம் அழுத்தம் கொடுக்குறீங்களா? கோயில் இனாம் என்பது என்னன்னா, இப்ப உதாரணமா நீங்க ஒரு 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 கலெக்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு எஸ்பின்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு அரசு அதிகாரி, உங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க பதவி காலம் இருக்கிற வரைக்கும் குவார்டர்ஸ் பயன்படுத்திக்கலாம். நான் 60 வயசு வரைக்கும் அந்த குவார்டர்ஸ் இருந்துட்டேன்ல, குவார்டர்ஸ் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னா உங்களுக்கு சொந்தமாகுமா? எப்படி சொந்தமாகும்? இருக்குல்ல, இது அறிவுள்ளவங்களுடைய பதில், உங்களை போன்றவங்களுடைய பதில், புரிதலோடு கூடிய பதில். ஆனா கரூர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோவிலுக்கு இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக கொடுத்த அந்த நிபந்த நிலங்கள், ஒன்னொன்னு மானிய நிலங்கள், அதையெல்லாம் நீங்க விட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள்ங்கிற பெயர்ல லேண்ட் மாஃபியா அராஜகம் பண்ணிட்டு அரசாங்கத்தை எதிர்த்து பார்க்கணும், அறநிலையத்துறை மிரட்டி பார்க்கணுங்கிற சூழல்ல அவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் பேசுவது சரியா? உழுதவனுக்கு நிலஞ்சு நான் என்ன கேட்கிறேன், 3000 ஏக்கர் நிலத்தை 3200 ஏக்கர் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறார், இந்த கோயில் நிலம் இல்லைன்னு சொல்றீங்களே, 3500 ஏக்கர் அரசாங்க புறம்போக்கு இடத்து கூட எங்கள் மன்னவர்களும் முன்னவர்களும் கோவிலுக்கு எழுதி வைத்த நிலங்களை வந்து நீ எப்படி கோவிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க என்ன ஜட்ஜா? நான் இந்த அறநிலையத்துறை போல இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை வந்து நான் அம்பலப்படுத்த போறேன். நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாமா ஒரு புத்தகம் பார்த்தேன், நகரத்தார்களுடைய கோவில்களுக்கு செய்த கொடைகள். வைனாபுரம் அப்படின்னு, வைனாபுரம் ஒரு அந்த ஒரு நகரத்த மக்களுடைய புத்தகம் அது. நான் உங்களுக்கு 300 பக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். 1870 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறதுக்கு 25 லட்சம் கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவுங்க? 25 லட்சம். இன்றைய மதிப்பு எத்தனை ஆயிரம் கோடிங்க. பணம் இருப்பவனுக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்காது. அள்ளி கொடுத்த வள்ளல்கள் எல்லாம் கட்டிய கோயில்ல ஆக்கிரமிக்க வந்த ஆக்டோபஸ் போல இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை கோவில் கட்டுவதற்கு அரசாங்கத்துடைய பணம் 1 பைசா கூட கொடுக்காம கொடையாளர்களை பூரா நீ வந்து இழுக்கடிச்சு அவங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழல்ல இந்த அமைச்சருக்கு இந்த கதையெல்லாம் தெரியுமா? எவ்வளவு கோடி கொடுத்துச்சு? 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சேகர் பாபு சொன்னார். அரசாங்க காசு என்ன? என்ன காசு? அவ்வளவு ஒரு உத்தமர்கள், யோக்கியர்கள், சீலர்கள், தர்மவான்கள் வாழ்ந்துருக்காங்க அந்த ஊர்ல. அது சம்பந்தம் ஒரு நாள் முழு விரிவா பேசுவோம் நம்ம. ஆனா அமைச்சர் இவர் புதுசா வந்திருக்க ரமேஷ் அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? டோனர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஸ்ரீரங்கம் கோபுரத்து மேல ஷூ போட்டு ஏறாரு. கொஞ்சமாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, ஒரு சமூகத்தின் பெயரு, நான் அதை வேணும்னு தான் கடந்து போனேன். அவரு ஷூ போட்டு போனது நியாயமா? செய்த தவிர ரெங்கன்ட்ட வந்து நீங்க ஒத்துக்க, அதுதான் பெரிய மனிதத்தனம். ஆனா என்ன சொல்றாருன்னா இந்த ஊழியர்கள் அவங்க எல்லாம் அப்ப டோனரே சொல்லினாரு, ஆணி இருக்கும், இதெல்லாம் இருக்கும், முள்ளு இருக்கும், கல் இருக்கும். நீ என்ன சபரிமலைக்கு யாத்திரையா போறீங்க? அமைச்சருடைய வேலை மேல ஆணி முடுக்க போறீங்களா? நீங்க அவ்வளவு இருக்குன்னா நீங்க எதுக்கு ஆய்வுக்கு போறீங்க? லேபர் வந்தாச்சு. இப்ப போனாரு, நம்ம விஜய் போனாரு மெட்ரோ பாலத்துக்கு போறாருன்னு முன்னமே ஏற்பாடு பண்ணாங்கல்ல. நீங்க மந்திரி போறாருன்னா மேல கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஷூ போட்டு ஏற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்தி உணர்வு அவருக்கு இல்ல. கேட்டா பகுத்தறிவு. என்ன அறிவு? பகுத்தறிவு. பகுத்தறிவுல இருக்கிறவங்க எதுக்கு அறநிலையத்துறை? என்ன பகுத்தறிவு? வெங்காய பகுத்தறிவு. சிமெண்ட் பொம்மையிட்ட போய் நீங்க சீன் போட்டு போட்டோ போடுற நீங்க, உங்களுக்கு என்ன பகுத்தறிவு? பகுத்தறிவு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? அப்ப தீக்காக்காரன் சொல்லக்கூடிய பகுத்தறிவு, ஏன் கல்லு சிலைக்கு பூசை ஏன்னு கேட்டான், அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? கல்லு சிலைக்கு எதுக்கு நீ படையல் படைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன சொல்வீங்க நீங்க? அரங்கனை விட அகந்தை பிடித்த மனிதராக இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், அந்த ஊர்ல ஒரு மந்திரி இருந்தார். அவர் வர்ற வரைக்கும் கோயில் காத்து கிடக்கும், பூசை காத்து கிடக்கும். பிச்சை எடுத்து செத்தான் அந்த மனுஷன். நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த ரெங்கன்ட்ட விளையாடுற போக்க விட்டுறணும். செய்த தவறுக்கு அவன்கிட்ட மண்டிக்கிட்டா, அவன்கிட்ட சரண்டர் ஆனா அவங்களை விடுவான். நான் அந்த விஷயத்துல ஏத்துக்க முடியாது. இளைய வயசு, சின்ன பிள்ளை வந்திருக்கு, மந்திரியா இருக்கு, சந்தோஷம். அதென்ன உங்களுக்கு அதிகாரம்? அந்த அமைச்சருங்கிற ஒரு இது கேட்டா எங்களுக்கு அட்வைஸ். நீங்க எங்களுக்கு பகுத்தறிவை பத்தி நீங்க சொல்லி தரீங்களா? திருப்பரங்குன்றம் இவ்வளவு பெரிய உத்தரவு வந்திருக்கு, ஆனா அறநிலையத்துறை எங்க போனாருன்னு தெரியலையே. அதெல்லாம் அவருக்கு ஆய்வுக்கு நேரம் இருக்காதுங்க. அவர் கரூர் இடத்த கொடுப்பாரு,
ஏன்னா மேல டைரக்ஷன் யார் மேலேயா சொல்லுவாங்க. 13 லட்சம் ஏக்கர் இந்த இனாம் லேண்ட் இருக்கு, இதெல்லாம் மக்கள்கிட்ட பிடிக்க கொடுக்கறதுக்கு இவங்க திட்டம் போடுறாங்க. இந்த அறநிலையத்துறையில செயலராக இருக்கக்கூடிய மனிதர், அவரோடு இணையாக வேலை செய்த அந்த IASகளை நியமனம் பண்றாங்க. தமிழ்நாடு 2 செக்டாரை பிரிக்கிறாங்க, வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு பிரிச்சு அதுக்கு 2 IAS நியமனம். ஆனா இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துல என்ன சொல்றதுன்னா 9 நினைக்கிறேன், சட்டப்பிரிவு 9 நினைக்கிறேன், அதுல ஆணையராக வருவதற்குரிய தகுதி படைத்த மனிதர் யாருன்னா, முதல் உரிமை நீதிபதி தகுதியுடைய நீதிபதி அந்தஸ்து உள்ள ஒரு மனிதர் HRC கமிஷனரா நியமிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சட்ட புரிதல் இருக்கும். IAS படிச்சவங்களுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே, ஆனால் இந்த வழக்கு சம்பந்தமான கொஞ்சமாவது சட்ட அறிவு, சட்ட புரிதல், அதுவும் இல்லாம யாரு கட்சி சார்பும் இல்லாம அரசனுடைய அழுத்தம் இல்லாம நீதியை மட்டுமே தலையாய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சிறமேற்கொண்டு நடக்கக்கூடிய நீதிபதிகளை நியமிச்சா தான் இந்த துறை விளங்கும். சட்டத்துல நீதிபதிக்கு உரிய இருக்கு. நீங்க இத்தனை IAS போட்டு கிட்டத்தட்ட 60 வருஷமா நீங்க வச்சிருந்தீங்களா சாமி, 1 லட்சம் ஏக்கரை காணாங்கிறீங்க. IAS நிர்வாகத்துல 1 லட்சம் ஏக்கர் காணாம்னா அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கணும்னா ஆளுநருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, ஒரு நீதிபதியை மாவட்ட அளவிலான நீதிபதி 7 வருஷம் பணிபுரிஞ்சா அங்க கமிஷனர் நியமிக்கலாம். அதே மாதிரி நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்தா 1 வருஷம் பணியாற்றினா கமிஷனர் நியமிக்கலாம். அதை செஞ்சா தான் இந்த துறை இந்து சமய அறநிலையத்துறை கொஞ்சமாவது வழங்கும், அதுக்கான சூழல் வரும்னு நான் நம்புறேன். நிச்சயமா அதுக்கான வேலையை நான் செய்வேன். நிச்சயமாக சார். இன்னைக்கு இரட்டைப்பு மனநிலையில தான் தாவேகாவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், ஆதரவு கொடுத்த கட்சிகள் அப்படி இருக்கு அப்படிங்கிறதே இன்னைக்கு மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கு அசம்பிளியில. இதுல முக்கியமாக இந்த கட்சி கொண்டு போய் கோவில்ல வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறத கொண்டு போய் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு வெங்கடேசன் அவர்களும் வீரபாண்டியன் CPI அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஆனா கலைஞருடைய நினைவிடத்துல அண்ணானுடைய சமாதியில கொண்டு போய் இவங்க அந்த ஒரு சமாதியில வச்சு சாமி கும்பிடுற இடத்த கோவில்ல வச்சு சாமி கும்பிடக்கூடாதா அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இந்த மதுரை சூனா வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அது மாதிரி ஒரு அகந்த பிடிச்ச ஆளு, இந்து மத விரோதி, இந்து வெறுப்பாளர், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு வெளிப்படையை அறிவிக்கக்கூடிய நபர் தமிழ்நாட்டுடைய விவசாய அமைச்சரா ரஞ்சித் நினைக்கிறேன், அவர் கும்பகோணம் ரஞ்சித் நினைக்கிறேன். அவரு போய் நாங்க திருப்பதி பெருமாள்கிட்ட போய் பட்ஜெட்டை தாக்கல் வச்சுட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கிறார். இதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்போ இஸ்ரோவுடைய அந்த நாசா விஞ்ஞானிகள் ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ராக்கெட்டுடைய ஒரு மாதிரி எடுத்துட்டு போய் அங்க போய் வச்சுட்டு வருவாங்க. அவங்க அறிவியல் படித்த அந்த அறிவியலாளர்களுக்கு நீ என்னதான் அறிவியல் செய்திருந்தாலும் விஞ்ஞானம் இருந்தாலும் இறைவனுடைய அருளாசி வேண்டும், அருள் பெறணுங்கிற ஒரு நம்பிக்கை. இப்ப டாக்டர்கிட்ட போறோம், நாங்க எங்களால முயற்சிக்கிறோம், இருந்தாலும் இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி இந்த பாசிட்டிவான சூழலுக்கு போயிருக்கிறார். அவர் போய் அங்க திருப்பதி பெருமாள்கிட்ட வச்ச நேரம் என்னமோ ஏதோ கபடியில தண்ணி திறந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா மதம் என்றால் அபின் என்று சொல்லக்கூடிய இந்த நாசகார கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க, இது அரசனுடைய சாசனத்தை நீ கோயில வைக்கலான்னு கேக்குது. நான் என்ன கேட்கிறேன், இந்த சூனா வெங்கடேசனுக்கு அரசனுடைய சாசனத்தை ஆலயத்துல வைப்பது தவறு என்று சொன்னால் எங்கள் ஆலயங்களை ஏன் அரசு வச்சிருக்கு? ஏன் ஆலயத்தை, இந்து கோவில்களை அரசாங்கம் ஏன் கைகளில் வைத்திருக்கிறது? மசூதியை அவர்கள் கையில் வைத்துக் கொள்ளாத அரசு, சர்ச்சுகளை தன்வசம் வைத்துக் கொள்ளாத இந்த அரசு, இந்து மத கோவில்களை மட்டும் இவர்கள் கையில் வைத்திருப்பது என்ன நியாயம்? பதில் சொல்லணும். திருப்பரங்குன்ற விஷயமாக இருக்கட்டும், தமிழ் மன்னர்கள் விஷயமாகட்டும், தமிழ் மன்னர்கள் எல்லாம் அந்த புறத்தில் என்ன செஞ்சுட்டு நான் கேள்வி கேட்ட ஒரு அயோக்கிய பேச்சு பேசின பேர்வழி இந்த சூனா வெங்கடேசன். செங்கோல் வைத்தவர்களை கேவலமாக பேசிய மனிதர் இந்த சூனா வெங்கடேசன். சூனா வெங்கடேசன் போல ஒரு பதவிக்காக கூட்டணி மாறி, எங்க லீலாவதினு ஒரு அம்மா இருந்தாங்க, கவுன்சிலர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க, அவங்களை கொலை செய்து படுபாதக செயல் செய்து அந்த பாவிகளோடு கூட்டு வைத்து ஓட்டுப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு நீ பேசலாமா? உனக்கு தகுதி இருக்கா? நான் என்ன கேட்கிற, திருப்பதி பெருமாள் கோயில்ல போய் இந்த பட்ஜெட்டுடைய உரையை வச்சுட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? இதே திமுக அரசு இருந்த பொழுது கருணாநிதி சமாதியில் தயிர் விட வச்சானு நீ கேள்வி கேட்டியா? ஏன் MRK பன்னீர்செல்வம் இதே விவசாய பட்ஜெட்டை சமாதியில வச்சுட்டு வந்தாரு, அன்னைக்கு நீ கேள்வி கேட்டியா?
ஏன் இதே சேகர் பாபு வெக்கங்கட்டு போய் கருணாநிதி சமாதியில எங்க கோபுரத்தை வச்சிய, இந்து கோவில்களை பூரா அறநிலையத்துறை பட்ஜெட் அப்ப வச்சிய, அன்னைக்கு கேள்வி கேட்டியா? இதே சூனா வெங்கடேஷ் எங்க போனார்? இதே வீரபாண்டியன் எங்க போனார்? இதே சண்முகம் எங்க போனார்? முகவரி இல்லாத முண்டங்கள் எல்லாம் இந்த அரசுல தன்னை இருப்பதற்கு காட்டிக் கொள்வதற்கு திமுகவோடு கூட்டு சேர்ந்து வெற்றி பெற்று நீங்க கொள்கையை மாறி தூய சக்தி ஆட்சி சொன்னவங்களுக்கு நீ தீய சக்தியில வெற்றி பெற்ற நீ ஆதரவு கொடுத்துட்டு எதுக்கு இந்த பசப்பு நாடகம்? ஒரு பக்கம் என்னமோ பழமொழி சொல்லுவாங்க, பாம்புக்கு வாழா மீனுக்கு தலையா ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க இரட்டை பேர் வழிகள், இரட்டை மனிதர்கள். ஏன் இவனுக்கு கோயில் மேல கோவம் வருது தெரியுமா? நினைச்சுமா, கோயில்ல உண்டியல் இருக்கு, இவங்கள்ட்ட உண்டியல் இருக்கு, நம்மளுக்கு போட்டியா கோயில்ல ஜாஸ்தியா உண்டியல் வந்துருது அப்படிங்கிற கடுப்புலதான் அந்த பழுவோ கோவப்படுறான். இந்த சூனா வெங்கடேசன் பாரத பிரதமரையும் இந்திய தேசத்துக்கும் எவ்வளவு வன்மமா வக்கிரமா அவ்வளவு ஆத்திரம் பேச, அயோக்கிய பேச்சு பேசக்கூடிய பேர்வழி இந்த மனிதர். இந்த மதுரை மக்களுக்கு புரிதல் வேணும், தெளிதல் வேணும். இது போன்று இந்த பிறவிகளை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு பேசுறீங்கன்னா அவன் பேசலாம் செய்வான். அதனால தக்க பாடம் புகட்டணும். இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல தீபம் எரியும் போது அவருடைய ஆணவமும் சேர்த்து எரியும். இந்த ஆடி பெருக்குல பாத்தீங்க அப்படின்னா காவிரியில இன்னைக்கு தண்ணீர் திறந்து விட்டுட்டாங்க. விஜய் அவர்களே அங்க வர வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா தண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. விஜய் இங்க போகலனாலுமே தண்ணி இங்க வந்துருச்சு அப்படின்னு மக்கள் ஆரவாரத்தோட இருக்காங்க. ஆனா காக்கா உட்கார பணம்பள விழுந்த கதை. அதான் ஆடி பெருக்கு. ஆனா பெரிய விசேஷமாக இந்த ஆண்டு விஜய் பாவம் அவர் என்னமோ பேசுறாரா, திடீர்னு கோட்டு போட்டு போறாரு. இப்ப கரூர் நீதிமன்றத்துல கரூர் விஷயத்துல இந்த அரசு நியமித்த உத்தரவு செல்லாதுன்னு சொன்ன உடனே அவர் சினிமாக்காரன் பார்த்தீங்களா அந்த மனிதர். அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இந்த தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு பார்வையிட போனார். போயிட்டு கொடை பிடிச்சிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் கை காட்டினாரு. எதுக்கு? கோர்ட்டு நறுக்குன்னு குத்துனதை மடைமாத்தம் பண்ணணும். போனாரா இல்லையா? அதுக்காக தான் போனாரு. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ரோல பார்வையிட போறாரு. இந்த மக்களுக்கு நான் கேட்கிறேன், நீ இப்ப மக்களுக்கு மின்சாரத்தை குறைப்பேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? எல்லா பஸ்லயும் எல்லா மகளிருக்கும் ஓசி, திமுக மாதிரி சொல்றேன், விலை இல்லாதது, டிக்கெட் கிடையாது சொன்னீங்க, செஞ்சீங்களா? 2000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு செஞ்சீங்களா? என்னத்தை செஞ்சீங்க கேட்டா நாங்க இப்பதான் வந்திருக்கோன்னா இப்ப எவ்வளவு நாள் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருப்பிய? எப்ப 25,000 கோடி இப்ப கடன் வாங்கியாச்சு, 10 லட்சம் கோடி கஜானா வலிச்சுட்டு போயிட்டாங்கன்னு இந்த அம்மா கீர்த்தனான்னு ஒரு மந்திரி சொல்லிச்சு. என்ன பீரோல பூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களா? பணத்தை பூரா கொள்ளையடிச்சா போயிட்டான் முன்ன ஆட்சியாளா. கஜானா காலின்னா அதை சீர்படுத்தி அதை சரி செய்யறதுக்கு என்ன நீங்க பண்றதை விட்டுட்டு இப்ப நீங்க 25,000 கோடி வாங்குறீங்க. எப்படி இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கடன் வாங்குவாரு, நிச்சயமா வாங்குவாங்க. கடன் வாங்கி செலவழிக்கிறதா காரியத்தானா? நான் கடன் 1000 பேர்ட்டு வாங்கி செலவழிச்சா அது நல்லதா இருக்குமா? கடனுக்கு மேல கடன் யாரு? நம்ம மக்கள் மேலதான் விடியுது. இதுல ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு திடீர்னு பட்டு சட்டை போட்டு அதெல்லாம் விளைக்காவாது. நீ மக்களுக்கு மனிதர்களுக்கு இப்ப சாராய கடையை போற என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இப்ப தனியார் மையத்தை கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. இந்த ஒவ்வொரு மந்திரியும் ஒரு திணுசா இருக்காங்கம்மா. நான் பாக்குறேன் ஒரு மந்திரிட்ட கட்டா, அதாவதுங்க இப்படிங்க எல்லாமே விஜய் நினைச்சுக்கிறாங்க. உங்கள் விஜய் என்ன விஜய் நீங்க இந்த தண்ணித்தர மந்திரி இருக்காரு பாருங்க, வாட்டர் போர்டு, அதுக்கெல்லாம் மந்திரி யாரு? எங்க ஐயா புஷி ஆனந்த் ஐயா. என்னங்க காவேரி அந்த ஊர் மந்திரி இப்படி பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு எதுவும் பேசாது. எதுக்கு மந்திரி பதவி? பத்திரிகையாளர் ஏதாவது சொல்லணும் இல்ல? துறை சார்ந்த கேள்வி தானே. தண்ணி வரும், முதலமைச்சர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பேச போறோம், கோர்ட்டுக்கு போறோம், ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, இதே இவர் சொல்றாரு, யாரு? திரு விஜய் சார் போகவே இல்லை, ஆனா தண்ணி வந்துருச்சு, இவங்க விசிலடிச்சாங்க பேசுறது. விஜய் போகலையே, தண்ணி வந்துருச்சு. இயற்கைக்கு முன்னால் எந்த சட்டமும் வேலை செய்யாது. இயற்கை அவன் வச்சுக்க முடியும். ஆனால் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் கூட்டி இருக்கணுமா இல்லையா? நீங்க கூட்டலையே. கேட்டா இவர் என்ன சொல்றாரு? யாரு? மந்திரி சிடிஆர் நிர்மல்குமார். அது அனைத்து கட்சி கூட்டுவது என்பதை ஒரு ஏமாற்று வேலைங்கிறார். அப்ப நீங்க எல்லாம் ஏற்கனவே முன்னாடி பல கட்சி மாறி வந்த ஆள் தான் நீங்க. அப்ப எல்லாம் பேசிருக்கீங்களா இல்லையா நீங்க? அப்ப ஏன் இப்ப நடத்தல நீங்க? இந்த அரசுமா மக்களை குழப்பி எதிர்கட்சிகள் மேல பழி போடுறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யணும். இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே. இப்போ தண்ணி திறந்து விட்டாச்சுமா, இன்னும் சேரல. அகண்ட காவேரியில இப்ப வறண்ட காவேரியா இருக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு அவ்வளோ மக்கள் அந்த காவேரிக்கு பூசை பண்ணி புதுமண தம்பதிகள் எல்லாம் திருமாங்கலத்தை மாற்றி வழிபாடு செஞ்சு அகண்டு ஓடும் காவேரி. இப்போ வறண்டு ஓடுதே. இதுக்கு இந்த உதயநிதி போய் இன்னைக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்றாரு. ரொம்ப ஆபாசமா பேசுறாரு இந்த விஜய.
அது ரொம்ப அல்ப புத்தி. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காங்க, அந்த மனிதனோட கேவலமா பேசுறாப்புல இந்த உதயநிதி. ரெட்ட அர்த்தம்படியான பேச்சு. இவங்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே ஆராய்ச்சி தலையில எல்லாருமே அப்படிதான். அதாவது தலைக்கு மேல இவங்களுக்கு வேலை செய்யாது, இடுப்புக்குள்ளதான் இவங்களுக்கு சிந்தனையே இருக்கும். அவ்வளவு மட்ட போயிடுவோம், கேவலமான போயிடுவோம் இந்த போயிடுவோம். அதெல்லாம் பேச்செல்லாம் நான் எதிர்க்கிறேம்மா. இந்த தாவேக அரசு சாராய கடை விஷயம், மின்சாரம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்க ஆக்கப்பூர்வமா செய்யலைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு, வருத்தங்கள் இருக்குமா.